கரூர் கொடுந்துயரம் பெருந்துயரம் அப்படின்னா அதுக்கு என்னென்னமோலாம் அந்த தொடர்லாம் யூஸ் பண்ணுறாங்க மீடியாக்கள். அது 41 பேர் இறந்துருக்காங்க. உண்மையிலேயே மிகப்பெரிய துயரம் தான். அதை ஒட்டி பல அரசியல் கட்சி தலைவர்கள் பல கருத்துக்களை சொல்லிட்டு வராங்க. இப்போ நேற்றுலேருந்து ஒரு வீடியோக்கள்லாம் புதுசெல்லாம் வெளியிடுறாங்க. அது ஒரு பக்கம் இருந்தப்பட திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய தொல் திருமாவளவன் டைரக்டா இப்பொழுது திமுகவை ஒரு தாக்கி பேசியிருக்கிறது மாதிரி தெரியுது. திமுகன்னு சொல்றதுக்கு முதல்ல அரசை அவர் குற்றம் சாட்டி இருக்கிறார். உங்களுக்கும் திமுகவுக்கும் தாவேக்காவுக்கும் ரகசிய கூட்டு இருக்குதா? ஏன் விஜயை அரெஸ்ட் பண்ணல? ஏன் புசி ஆனந்துக்கு இருக்கக்கூடிய அந்த பிரச்சனையை நீங்க ஆதவ அர்ஜுனா மீது ஏன் வழக்கு பதியல? இது மாதிரி பல கேள்விகளை கேட்டிருக்காரு. இந்த செய்தி எப்படி பாக்குறேன்? அது நீங்க விடுதலை சிறுத்தை கட்சிங்கிற பேர்ல இயங்கிக்கிட்டு திராவிட முன்னேற்ற கழகத்தின் பட்டியலணி பிரிவாக செயல்படும் அந்த ஓலா யூபர் வாயர் இந்த திருமாவளவனை பத்தி தானே சொல்றீங்க நீங்க? அந்த திருமாவளவன் தானே? இல்ல இப்ப நீங்க விசிகாங்கிறது ஒரு தனி கட்சியாவே, அது ஒரு கும்பலுங்க. அது கட்ட பஞ்சாயத்து கும்பல். அது விடுதலை சிறுத்தைங்கிறது அது ஒரு கட்சியா நீங்க எப்படி அவங்க கட்சி அப்படின்னு சொல்லிக்கிட்டா எப்படி மனிதநேய மக்கள் கட்சி அப்படின்னு ஒரு கும்பல் இருக்கு. இல்ல அதுக்காக இப்ப சின்னம் ஒதுக்கல, இப்ப இதுக்கு பானையை கொடுத்துருக்காங்களே. பணம் வந்துட்டா பவுஷ் வந்துருமா? இந்த செல்வ பெருந்தகை மாதிரிதான். பெருந்தகை என்ன பெருந்தகை அங்க நொட்டுது, அந்த மாதிரிதான் இந்த இது ஒரு கும்பலுங்க. இது அன்றுலி மாபு. ஒரு எப்படியா இருந்தாலும் பஞ்சாயத்து பண்ணி கட்ட பஞ்சாயத்து பண்ணி ரவுடிசம் பண்ணி பணம் சம்பாதிக்கணும். அதுக்காக அந்த பட்டியலின ஜாதிங்கிறது எவ்வளவு உயர்வான கால இஸ்லாம் வந்தது. தாத்தா ரெட்டைமலை சீனிவாசனா இருக்கட்டும், அப்புறம் சுவாமி சகஜானந்தாவாக இருக்கட்டும், அதுக்கு முன்னாடி எம் சி ராஜாவாக இருக்கட்டும், நீங்க இன்னும் 1000-2000 வருஷத்துக்கு முன்னாடி போனீங்கன்னா திருநாளை போவார். அந்த மாதிரி ஒரு எண்ணற்றவர்கள். நீங்க ஜோசியன் ஜாதகம் பார்க்கிறவங்களே திருவள்ளுவர் இன்னைக்கு தமிழ்நாடு முழுக்க பாரத தேசம் முழுக்க எல்லாருக்குமே ஜோசிய பைத்தியம் இருக்கு. அந்த ஜோசியத்தை மிக துல்லியமாக கணக்கிடக்கூடியவர்கள் இவங்கதான். இந்த வள்ளுவர் சமுதாயத்தை சேர்ந்த பொருத்தி அவங்க அந்த அளவுக்கு ஒரு ஞான பரம்பரையில வந்தவங்க. ஞான வெட்டியான்னே ஒரு சில பேர் அதுல இருக்கிறவங்க இருக்காங்க. அதுல இருக்கிறவங்களை எல்லாரையும் அதை புலிய பூனையா மாத்தி இந்த ஆள் பூச்சாண்டி காமிக்கிறான். இந்த திருமாவளவன்கிற ஓலா யூபர் வாயர் இந்த கட்ட பஞ்சாயத்து பேர் வழி சமூக விரோத செயல்களையே செய்கின்றார்னு பல பேர் அவர் மேல குற்றம் சாட்டுறாங்க. இந்த மாதிரி வன்னியரசு போன்ற நபர்களையும் அந்த ஆளூர் அவன் பேர் என்ன, ஆளூர் ஷானவா, அவன் அந்த பய பேர் மட்டும் மனத்திலேயே நிக்க மாட்டேங்குதுங்க. ஏதோ ஆத்னா அப்படின்னே வந்துட்டே இருக்குங்க. அது இந்த மாதிரி ஆளுங்களெல்லாம் இந்த மாதிரி பயல்கள்லாம் வச்சுக்கிட்டு அவர் ஏதோ ஒரு கம்பெனி மாதிரி நடத்திக்கிட்டு 2 எம்பிக்கும் 4 எம்எல்ஏக்கும் அவரு ஏதோ ஊழையிட்டு திரிவார். சாதாரணமா திமுகவுக்கு முட்டு கொடுத்து ஊழையிடுறவரு அதை ஒரு மீசை இப்படி வச்சிருந்தா மட்டும் போறாதுங்க. எனக்கே கூட சமயத்துல நாம கட்சி கட்டுப்பாடு, சமூக சூழ்நிலை இதெல்லாம் நம்ம யோசிச்சு வேற சில விஷயங்கள் இதெல்லாம் யோசிச்சு ரொம்ப அடக்கி வாசிக்கிறோமோ என்னமோ. அது எதுக்கு இந்த மீசை அடக்கி வாசிக்கிறதுக்கு? அதுக்கு பேசாம ட்ரிம் பண்ணிட்டு பழைய மாதிரி இருந்துடலாம், இல்லை மொத்தமா வழிச்சிட்டு கூட போயிடலாம் அப்படின்னு தோணும். எனக்கே இந்த குற்ற உணர்ச்சி இருக்கும்போது திருமாவளவனுக்கு அந்த குற்ற உணர்ச்சி அதிகமா இருக்கணுமா இல்லையா? அதாவது பிளாஸ்டிக் சேர்ல உட்கார்ந்த பிறகு அது பிளாஸ்டிக் சேர்ல உட்கார்ந்து அதுவும் எப்படி, அதாவது ஆண்ட நீங்க தான் ஆண்ட அப்படிங்கிற மாதிரி அங்க அந்த மாதிரி. அது மாதிரி அவர் கொடியை அறுத்த போது வராத பட்டுக்கோட்டையில பஸ் ரிவர்ஸ் எடுத்து உங்களுக்கு அந்த எனக்கு இன்னும் பசுமையா ஞாபகம் இருக்கு. பஸ் மேல ஏறி மீதி கட்சி கொடியோட இது எப்படி இருக்கலாம்னு திமுக கூட்டணிக்கார பயலுக்கு தான் அறுத்தது. அன்னைக்கெல்லாம் வராத கோபம் இதுல மலத்தை கொண்டு போய் குடிநீர்ல மலத்தை கொண்டு கலந்த போது வராத கோபம். கள்ளக்குறிச்சியில 65 பேரு, அதுவும் முக்காவாசி பேர் அதுல பட்டியலின சமுதாயத்தை சேர்ந்தவங்க. அதுல இறந்து போன பட்டியலின சகோதரர்கள் இறந்த போது வராத கோபம், மரக்காணத்தில் இறந்த போது வராத கோபம், செங்கல்பட்டில் இறந்த போது வராத கோபம், இது மாதிரி எண்ணற்ற பிரச்சனைகள். தலித் தலைவர்கள் கொலை செய்யப்பட்ட ஆம்ஸ்ட்ராங் படுகொலை செய்யப்பட்ட போது வராத கோபம், அந்த ஆவேசம். அதே மாதிரி இவரை சிக்க வைக்கிறதுக்காக ஜெகன்மூர்த்தி, பூவை ஜெகன்மூர்த்தியை சிக்க வைக்கிறதுக்காக ஒரு வேலை நடந்த போது வராத கோபம். அப்ப இருந்த மௌனத்தெல்லாம் கலைச்சு
ஏற்கனவே சொன்ன மாதிரி தான். ஒரு குழந்தை வந்து ரொம்ப நாளா 4-5 வயசு வரைக்கும் பேசாம இருந்து அம்மா அம்மா பார்த்துக்கிட்டே இருந்தாங்களாம். முதல் வார்த்தை அம்மா நீ எப்ப தாலி இருப்பேன்னு கேட்ட கதையா இப்ப திருமாவளவன் வந்து என்ன சொல்றாரு, அதுவும் பாருங்க, தமிழக அரசுக்கும் தாவேகாக்கும் கள்ள உறவா. அதாவது அதுதான் சொன்னேன், மீச்ச இருந்தா போறாதுங்க, தைரியம் வேணும், மனோதிடம்ங்கிறது லவலேசம் இல்லாத ஒரு மனிதராக திருமாவளவனை நான் பார்க்கின்றேன். என்ன காரணம்னா, அப்ப திமுகன்னு ஒரு கட்சியே இல்லையா? முதல்வர் ஸ்டாலினை எப்படி சீஃப் செக்ரட்டரி மக்களால தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காரா, டிஜிபி மக்களால தேர்ந்தெடுத்திருக்காரா, முருகானந்த மக்களால தேர்ந்தெடுக்கப்பட்டு, வெங்கட்ரமணி மக்களால தேர்ந்தெடுக்கப்பட்டு, ஸ்டாலின் நாமினேட்டட் சிஎம் அப்படிங்கிற மாதிரி இந்த ஆள் பீலா விடுறான் பாருங்க. அப்படின்னா மனதுக்குள்ள பயம், ஏய் போ வெளில, மூட்டை முடிச்செல்லாம் எடுத்துட்டு வீழ்ச்சி எறிஞ்சு விட்டு எறிஞ்சு, கூட்டணியும் கிடையாது ஹைகோர்ட்டும் கிடையாது, போ வெளில ஒன்ன அப்படின்னு துரத்தி விட்டாங்கன்னா அடுத்த எலெக்ஷன்ல இருந்த சின்னமும் போயிடும். இப்பயாவது 2-3 எம்எல்ஏ 4 எம்எல்ஏ வச்சுக்கிட்டு நம்ம மிரட்டிட்டு இருக்கோம், 2 எம்பி இருக்கோம் அப்படின்னு உள்ளுக்குள்ள ஒரு பயம், ஒரு பதட்டம். நீங்க அந்த பேட்டி முழுக்க படிச்சு பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், பதட்டத்தின் உச்சியில பாரதிய ஜனதா கட்சி போய் விஜய்க்கு இது பண்ணும்போது, சித்தாந்த எதிரின்னு சொன்ன பிஜேபி போய் இது பண்ணும்போது அது ஏன் நடவடிக்கை எடுக்கல? காங்கிரஸ் அதே போல ஒரு குழு அமைக்கணும் அப்படின்னு அதாவது இவங்களுக்கு திராவிட முன்னேற்ற கழகம் தான் அரசியல் விளையாட்டுல, சித்து விளையாட்டுல ரொம்ப அவங்க பிஹெச்டி வாங்கினவங்க. அவங்கள அரசியல் சித்து விளையாட்டுல டிஎம்கே ஒரு யூனிவர்சிட்டினே சொல்லலாம். நமக்கு பிடிக்குது பிடிக்கல, அது நல்லது கெட்டது அதெல்லாம் வேற. அரசியல்னு வந்தாச்சுன்னா அரசியலா செய்யணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகம் அந்த திமுகவையே கதற விட்டுருக்கு பிஜேபி. அதாவது பாருங்க, நயினார் நாகேந்திரன் அவர்கள் ஒரு விஷயத்தை அவர் தலைவராக பதவி இருக்கிற அன்னைக்கு பேசும்போது சொன்னார், அதுவும் பத்திரிகையாளர்கிட்ட சொன்னார், நீங்க நான் அண்ணாமலை மாதிரி என்னை எதிர்பார்க்காதீங்க, அவர் புயல் நான் தென்றல், ஆனா 2 பேரும் சேர்ந்தால் எவ்வளவு வலுவாக தமிழகத்தில் அரசியல் செய்ய முடியுங்கிறதுக்கு ஒரு பண்ணையார் நயினார் அவர்கள் அண்ணாமலையும் இணைத்து கொண்டு செயல்பட்ட காரணத்தால் மத்திய குழு வந்து ஹேமமாலினி, தமிழகத்தை பூர்வீகமாக கொண்ட நடிகை ஹேமமாலினி இப்பொழுது எம்பியாகவும் இருக்கின்றார். அந்த 8 பேர் கொண்ட குழு வந்த உடனே அங்க போனியா, இங்க போனியா, அமெரிக்கா போனியா, அண்டார்டிகா போனியா, ஐரோப்பா போனியா, நீ பனி உருகினதை நீ ஏன் போய் கணக்கெடுக்கல அப்படிங்கிற அளவுல இவங்களுடைய பதட்டங்கள் ஆளும் திமுகவும் சரி, அதை கூட்டணி கட்சிகளும் விழுந்து பிராண்ட வேட்டை நாய் போன்று பிராண்டுவதற்கு ரெடியாக இருந்து செய்து கொண்டிருக்கின்றார்கள். ஆனா அதெல்லாம் கூட தாண்டி இப்ப ஏன் நீ விஜய் மேல கேஸ் ரெஜிஸ்டர் பண்ணல? பண்ணட்டுமே, போராட்டம் நடத்தலாமே. திருமாவளவன் தான் மோடிக்கு நான் பயப்படுவன் அல்ல, இந்த சனாதிகளை கண்டு அஞ்சுபவன் அல்ல நான் அப்படின்னா அப்படியே இதா இருக்கு. டெல்லியில் அமர்ந்து கொண்டு தென் தமிழகத்தில் என்னால் கலவரத்தை ஏற்படுத்த முடியும் அப்படின்னு ஒரு கலவரக்காரன் தான் இந்த மாதிரி பேசுவான். அமைதியின்மையை விரும்பாத ஒரு சமூக விரோதி பேசுற மாதிரி. நான் அதுக்காக அவர் சமூக விரோதின்னு நான் சொல்ல, ஒரு எலெக்டட் எம்பி, அதுவும் எங்க ஊர் எம்பி வேற, சிதம்பரம் பாராளுமன்ற எம்பி, அப்படிலாம் அவரை நம்ம சொல்லக்கூடாது. சமூக விரோதி பேசும் துணியில் அவர் பேசினார் அப்படின்னு சொல்லலாம். ஆனா சமூக விரோதி செயல் தான் அவர் செஞ்சது எல்லாமே. அவரு அவ்வளவு தைரியசாலி. இப்ப சொல்லாமே, போராட்டமே நடத்தலாமே, முதல்வர் வீடு முற்றுகை, இல்ல டிஜிபி அலுவலகத்தில் போய் புகார் கொடுப்பது, இல்ல விஜய் வீடு முற்றுகை, இல்ல அவர் சாட்டர்டே பொலிட்டீஷியன் கூட அட்லீஸ்ட் சனிக்கிழமை நாளைக்கு ஒரு சாட்டர்டே பொலிட்டீஷியன் கேட்கிறாரு, விஜய் வீட்டுக்கு பாதுகாப்பு கொடுக்குறீங்க, அவர் மேல கேஸ் தான் போடணுமே தவிர அவருக்கு நீங்க பாதுகாப்பு கொடுக்குறீங்க. அதாவது யாராவது உள்ள நுழைஞ்சு ஏன் உதைக்கலன்னு கேட்கிறாரு. இவர் தான் சமூக அப்ப என்ன ஆகுது? அப்ப இவர் சமூக சூழ்நிலையை கெடுக்கின்றார், சமூக விரோதிகளுக்கு உறுதுணையாக இவர் திகழ்கின்றார் அப்படிங்கிறது தானே ஒரு இது. ஏன் கேஸ் போடு, நீ அவரை சட்ட ரீதியா நடவடிக்கை எடுன்னு சொல்றது எப்படி? அந்த ஆளை எல்லாரும் ரோட்ல இழுத்து போட்டு உதைச்சா உதைக்கட்டோங்கிற துணியில தானே இவர் பேசுறாரு. ஒரு தலைவர் மாதிரியா, ஒரு மெச்சூர்டு லீடர் மாதிரியா பேசுறாரு. அதனால அவர் பயந்து போய் தான் இந்த அறிக்கையும் அவர் திமுகக்கும் தாவேகாக்கும் கள்ள உறவுன்னு கேட்காம தமிழக அரசுக்கும் தாவேகாக்கும். அப்ப இவருக்கு தைரியமான ஆளா இருந்தா ஸ்டாலினும் திமுகவும் விஜயுடன் கள்ள உறவில் இருக்கின்றார்களா கேட்கலாம்ல. அதாவது இப்படி ஒண்ணு சொல்றாரு, விஜய்க்கும் அரசுக்கும் கள்ள உறவு இருக்குதான்னு கேள்வி கேட்கிறார்.
அவரே நேற்று ஒரு பிரஸ் மீட்ல என்ன சொல்றாரு, உங்களுக்கு தெரியாது விஜயை சுற்றி இருப்பவர்கள் அனைவரும் சங் பரிவாரை சேர்ந்தவர்கள் அப்படின்னா சங் பரிவாருக்கும் தமிழக அரசுக்கும் ஒரு கூட்டம். அதான் நான் என்ன சொல்ல வரேன் இப்ப அடுத்தது, அதான் நான் சொல்ல வந்தேன் முடிக்கிறதுக்கு முன்னாடி. அப்ப திமுகவுக்கும் பிஜேபிக்கும் உறவு இருக்குன்னு சொல்றாரு அவரு. இவரோ சனாதனத்தை ஒழிப்பேன்னு பேசினவரு, இவரோ உயரமாக இருந்தால் சர்ச்சு, டூம் இருந்தால் மசூதி, ஆபாச பொம்மைகள் இருந்தால் கோவில் அப்படின்னு சொன்ன இந்த நபர், அப்ப பிஜேபி நாங்கள் பாட்டாளி மக்கள் கட்சியும் பாஜகவும் இருக்கும் இடத்தில் இருக்க மாட்டோம் என்று சொல்லக்கூடிய இந்த நபர், எங்களுக்கு பதவி ஒரு பொருட்டில்லை என்று குருடா விட்டு திரியக்கூடிய இந்த நபர், அப்ப என்ன பண்ணோம்? எனக்கு டவுட்டா இருக்குங்க. திமுகக்கும் பிஜேபிக்கும் கள்ள உறவு இருக்குன்னு நினைக்கிறேங்க. அதனால நான் கூட்டணியை விட்டு வெளியேறேன் சொல்லணுமா இல்லையா? இல்ல தாவேக்காக்கும் திமுகக்கும் கள்ள உறவு இருக்கு, தாவேக்காக்கு இவங்க முட்டு கொடுக்குறாங்க, அங்க 41 பேர் பலியாயிருக்காங்க, அதற்காக நான் அந்த மக்கள் பக்கத்துல நான் நிக்கிறேன், திமுகவோட செயல்பாடு சரியில்லை, அதனால நான் கூட்டணியை விட்டு வெளியேறேன். கூட்டணியை மட்டும் விட்டு வெளியேறாம அவங்க போட்ட பிச்சையில நான் 2 பேர் எம்பி ஆனோம் பாத்தீங்களா, அதையும் நான் ராஜினாமா பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லக்கூடிய தைரியம் அவருக்கு உண்டா? அதெல்லாம் சொல்லிட்டு திருமாவளவன் கேட்டார்னா அந்த மீசைக்கு அவருக்கு அழகு இருக்கு.